ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதை விட ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பேஸ்ட் நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதக்குறப்போ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நமக்கு வதங்கி வரேன். இப்போ வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலாவில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக வர மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தனியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இது கூடவே உங்களுக்கு எந்த நான்வெஜ் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். சிக்கன், மட்டன், ப்ரான், நண்டுன்னு எது வேணாலும் சேர்க்கலாம். இல்லைனா வெஜ்ஜில் காலிஃப்ளவர், பன்னீர்னு கூட சேர்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எம்டி சால்னா மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.